ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த சட்னியை வாரத்தில் 2 நாள் எடுத்துங்க. அப்படி 2 நாள் எடுத்துக்க முடியல அப்படின்னா கூட வாரத்தில் 1 நாளாவது கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிராஜுவலான வெயிட் லாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதமான ஹீட்டில் இருக்கணும். பேன் லைட்டாக சூடானோடனே 5 ஸ்பூன் அளவு கொள்ளுப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொள்ளுப்பருப்பை வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வறுத்து விட்டாவே கொள்ளுப்பருப்போடைய கலர் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். அதிகமாக கலர் மாறக்கூடாது. லைட்டாக கலர் மாறின உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுக்கலாம். கலர் கரெக்டாக இந்த ஷேடு தான் இருக்கணும். இதை விட நாங்கள் டார்க் ஷேடில் போகக்கூடாது. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். கொள்ளுப்பருப்பு வறுத்த அதே பேனில் தான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா மற்ற பொருட்களை வறுக்கிறதுக்கு பேனில் எதுவும் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடான உடனே ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து பச்சைக்கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். எந்த ஸ்பூனில் நம்ம கொள்ளுப்பருப்பு எடுத்தோமோ அதே ஸ்பூனில் தான் வந்து உளுந்தம் பருப்பையும் பச்சைக்கடலை பருப்பையும் எடுத்துருக்கிறேன். இந்த சட்னி ரெடி பண்ணும்போது அடுப்பை நான் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். உளுந்தம் பருப்பும் பச்சைக்கடலை பருப்பும் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமேல ஒரு 4 பல் அளவு பூண்டை வந்து தோல் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துச்சு. இப்போ ஒரு 4 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நாட்டு பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமேல 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா நல்லா எண்ணெயில் செவந்து வரணும். வரமிளகா நல்லா எண்ணெயில் செவந்து வந்ததுக்கப்புறமேல ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 பீஸ் வரைக்கும் வருது. சின்ன வெங்காயம் சேர்த்தக்கப்புறம் லைட்டாக வதக்கி விடலாம். அதிக நேரம் வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இது ஃபுல்லாக நல்லாவே வதக்கி முடிச்சிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமேல சின்ன எலுமிச்சை அளவு வந்து புளியை சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் புளி சேர்த்தி போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புளி சேர்த்தக்கப்புறம் கொஞ்ச நாள் லைட்டாக வறுத்து விடலாம். ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டு வரமிளகா புளி இதெல்லாம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமேல கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டு கொஞ்ச நாள் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி நிறைய துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனால தான் ஒரு கைப்பிடி நிறைய நம்ம துருவன தேங்காய் சேர்த்துக்கிறோம். சப்போஸ்னால் நீங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கக்கூடிய தேங்காயோட அளவும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் சேர்த்துக்கக்கூடிய அளவுகள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கொள்ளுப்பருப்பு வெங்காயம் தேங்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பருப்பு வெங்காயம் தேங்காய் துருவல் இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. இது நல்லா வதங்கி வந்துச்சு. இதை ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நமக்கு வறுத்து வச்சுருக்கக்கூடிய கொள்ளுப்பருப்பை ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக பவுடராக மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறோம். அதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இது இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டால் தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொள்ளுப்பருப்பை தான் நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோம். தண்ணி எதுவும் விடாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ வதக்கி வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்காமையே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரமே போதும். நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கலாம். தண்ணி பத்தலை அப்படின்னா எவ்வளோ தண்ணி தேவையோ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்கக்கூடிய அளவுக்கு 4 மிளகாய் அப்படிங்கிறது காரம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு மிளகாய் கம்மி பண்ணிக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துங்க. இந்த சட்னி ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுக்குறக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுத்ததை சட்னியில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் எந்த அளவுக்கு கிராஜுவலாக கிடைக்குதோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் லாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெயிட் லாஸ் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ஃபேட் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹெல்தியான வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக இந்த சட்னி ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆள் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.